போன வாரம் ஒரு செய்தி பார்த்துருந்தோம். கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் சாதி பெயர்கள், மத அடையாளங்கள், ஜாதி அடையாளங்களோடு பள்ளிக்குள் அனுமதிக்க மாட்டோம், கல்லூரி பள்ளிகளில் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு. அது பெரிய விவாதமானது. அப்படின்னா நீங்கள் மாற்று மத அடையாளங்கள் உள்ளவர்களை அனுமதிப்பீர்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம டிவியோட செய்திகள் சிந்தனைகளை அதை பற்றியும் விவாதிட்டு இருந்தோம். இப்போ செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகும்போதே குங்குமம் வச்சுட்டு தான் நான் போவேன், நான் போய் எங்கெங்க அப்படிலாம் சொல்ல போகிறேன், சாதிய கயிறு அடையாளங்கள் வேண்டாம், அது அந்த மோதல்கள்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொன்னேன், குங்குமம் போட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு வரலாம், யாருங்க அதெல்லாம் வேணாம்னு சொன்னா அப்படிங்கிற தன்னுடைய தொனியை மாற்றி இருக்கிறார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் குங்குமம் பொட்டு இதெல்லாம் நான் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாலே இப்போ நிறையா நியூஸ் சேனல் பார்க்குறேன், அவர் குங்குமத்தோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை போட்டுருந்தாங்க. ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரில. ரொம்ப ஆன்மீக இதில் இருக்கிறவங்களே எனக்கு தெரிஞ்சு புஷி ஆனந்த் அப்படி இருக்கிறார் பார்க்குறதுக்கு. வேறு யார் தான் எல்லாம் நம்ம கும்பகோணம் பகுதியில் சேர்ந்து அவர் கொஞ்சம் இருக்கிறாரு. இன்னும் நமது நண்பர் சொன்னார், சில பேர் மினிஸ்ட்ரி ஆஃபீஸில் எப்படி இருக்குன்னா, அவர் எங்கேயோ பாத்ரூம்க்கா எங்கேயாவது போயிருந்தோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தா அவங்களுக்கு அந்தளவுக்கு பயம் இருக்குதான்னு தெரில. மினிஸ்ட்ரி அந்த இடத்துல போயிட்டாருன்னா அந்த சீட்டில் சாமி படத்தையே வச்சுட்டு போகிறாங்க. தன்னை சாமின்னு உருவப்படுத்துகிறாரா இல்லை இந்த இதில் இது இருந்தால் வேற எவனாலும் ஏன்னா இப்போ நம்மளே பார்க்குறோம் நிறைய வீடியோஸு ரீல்ஸ்லாம், ஒரு அந்த அமைச்சர் சேரோ இல்லை எம்எல்ஏ சேரோ இல்லை வாரிய ஏதாவது போஸ்ட் வாங்குறவங்க அந்த சேரில் ஒரு முறை அந்த கட்சியினர் எல்லாருமே உட்காந்து ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறான். அது மாதிரி எவனாவது உட்காந்துருவான் அப்படின்ட்டு அமைச்சர் சாமி படத்தெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க, நான் அப்படியெல்லாம் பார்த்துருக்குறேன் அப்படின்னு நம்ம மோகனகிருஷ்ணன் கூட சொன்னார் செக்ரட்டரியேட் போயிட்டு வந்துட்டு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது விபூதி குங்குமம் அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் சொன்னது மாதிரி இந்து முன்னணி மிகப்பெரிய கண்டன அறிக்கை சொன்னது, பெரிய அளவில் போராட்டம் நடத்தும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அவங்களும் பார்த்துருக்காங்க, ஏன்னா திமுக இது மாதிரி இந்து விரோதம் செய்து சனாதனத்தை ஒழிப்பேன், டெங்கு மலேரியா காலரா அப்படின்னு சொல்லி அதுதான் டிஎம்கேன்னு சொல்லி நம்ம அது அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தெரியலாம். அது அப்படி பேசியவர் தப்பி பிழைத்தது தம்பிரான் புண்ணியம்னு அவர் தப்பிச்சிட்டாரு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஓட்டு போட்டு அவர் 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சுட்டாங்க. ஆனால் அவருடைய தந்தை அவர் ஒன்றும் தவறாக பேசவில்லைன்னு சொன்ன அவங்க தந்தை காலி ஆயிட்டார். நீங்க அப்படி சொல்றீங்க, இது சிலர் இப்படி பார்க்குறாங்க. என்னன்னா, பேசியவர்களை அவர்கள் இன்னும் நிறைய கேட்டு பார்த்து அனுபவிக்கணுங்கிறதுனாலேயே அவரை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்பிச்சிருக்காங்க. 5 ஆண்டு காலம் அவர் நிறைய அனுபவிக்கிறதுக்கு இருக்கு அப்படியும் பாக்குறாங்க சில பேர். இந்த விஜய் பேசுறத உதவி கேட்கணும்னு இருக்குன்னா அது கேட்டு தானே ஆகணும். நீங்க என்னென்னலாம் சவுடால் விட்டீங்க, ஆனா எப்படிப்பட்டவர்கள்லாம் முன் வரிசையில உட்காந்துருக்காங்க, நீங்க எப்படி பம்மிக்கிட்டு ஒரு பக்கமா உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜென்சிகளுக்கு புரியக்கூடிய மொழியில பேசுறான்னு தமிழ் இங்கிலீஷ்ல அறிக்கை கொடுக்குற அளவுக்குலாம் அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வயசான எவ்வளவு உருவேறிய உடம்பு, திராவிடம் உருவேறிய உடம்பு இப்படின்லாம் மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறவங்க ஏதோ ஒரு சின்ன பசங்களாம் விட்டு இதுதான் ஜென்சி டிஎம்கே அப்படின்லாம் பேச ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது திராவிட பள்ளி, இதில் கற்றறிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் 35-40 வயசு. அவங்க உடம்ப கீர்னிங்கன்னா எல்லாம் பெரியாரும் அண்ணாதுரையும் தான் வலிஞ்சு வருவாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. கடைசியில் ஜென்சிக்கில் பேசுகிறாங்கன்னா ஒரு புதுசாக ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். அவே இந்து முன்னணி கொடுத்த ஒரு எச்சரிக்கை, போராட்ட எச்சரிக்கை, கண்டன அறிக்கை, இதற்கு பின்வாங்கியிருக்காங்கன்னு ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, அவர் டங் ஸ்லிப்போட சொல்லிட்டார், சாதி மத அடையாளங்கள் எதையும் வச்சுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம ஆட்கள் கிட்டது நல்லது. இப்போ நான் அதே நேரத்தில் ஐயப்பன் இது மாதிரி மாலைக்கு போட்டு வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறேங்கிறது ஒரு கேள்வி. அவங்க சிறுபான்மையினர் பள்ளி நிறையா இருக்குது, அந்த பள்ளியில் அவங்க புர்கா ஹிஜாப்லாம் போட்டு வராங்க, மாணவர்களுக்கு தொப்பி போட்டு வராங்க. இப்போ இதையெல்லாம் என்ன செய்யணும், ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருக்கிறவர் ரம்ஜானுக்கு தொழுகைக்கு நேரம் கொடுக்கணும், டெய்லி வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் அந்த ஜும்மா அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இப்படியெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இதை செய்வீங்கன்னு பெரிய அழுத்தம் வந்திருக்கும். இஸ்லாமியர்கள் நாளைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அச்சத்தினாலேயும் கூட இவங்க பின்வாங்கிட்டு பொதுவாக நாங்கள் அப்படி சொல்லிட்டேங்க, இது கேள்வி கேட்டதே குங்குமம் இதுக்காக, நாளைக்கு ஹிஜாபுக்கும் இந்த இதுக்கும் அவரும் அதுக்கு பதில் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதான் பார்க்குறேன்.
ஆகவே இந்துக்கள் ஆரம்பத்திலே உஷாரா இருந்துட்டாங்க அப்படின்னு. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்காவுக்கு ஒரு சின்ன அச்சமும் இருக்கிறது. நம்ம இந்துக்களை இந்த நேரத்தில் வந்து நம்ம எது பெரிய அளவு ஆன்டகனைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அதனால தான் டெல்லிக்கு போயிட்டு உடனே வந்து கொல்லூர் மூகாம்பிகைக்கு வந்து விஜய் போனார், திருச்செந்தூரில் போய் வேல் எடுத்துகிட்டு போனார், இங்கே வாள் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அப்படின்லாம் ரைமிங்காக பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த அதுக்கு போக வேண்டாம். ஸோ இந்த அளவு இருக்கும் பொழுது அதே நேரத்தில் என்ன நடக்குன்னா, ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் போயிட்டு வன்னியரசும் சபாநாயகரும் பேசிய பேச்சு பெரிய அளவில் மீடியாக்களில் வந்து அதை இந்துக்கள் பெரிய அளவில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே கண்டிக்கப்பட்டார்கள். இனிமேல் இது போன்ற மதம் சார்ந்த விழாக்களில் பங்கெடுக்க வேண்டாம் என்று சபாநாயகருக்கு ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது பகிரங்கமாக நான் வந்து பைபிள் படிப்பேன், பைபிள் கொடுப்பேன், அரசியல் மயமாகுங்கள் அப்படின்னு தூண்டுவேன், இப்படியெல்லாம் மறைமுகமாக எப்படி இந்த அரசு செய்யுமோ அது மாதிரி செய்வோம். இந்த அரசே இதுக்கு தானே இருக்குது. அதனால நீ பட்டவர்த்தனமாக உன்னை போய் காட்டிக்க வேண்டாம். பட்டவர்த்தனமாக காட்டுறது இது மாதிரி படம் காட்டுற வேலையெல்லாம் செய்வோம், கோயிலுக்கு போகிறது இந்த வேலையெல்லாம் பண்ணுறது அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க போல இருக்கு. அதனால ராஜமோகன் பேச்சு வந்து கொஞ்சம் பயம், அதிக முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது தான் தெரியுது.